லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் விசாரணைகளுக்கு ஏற்ப சொத்துக்களை முடக்குவதற்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் எடுத்த தீர்மானத்துக்கு அமைய கெஹிலி ரம்புக்வெல்லவின் மனைவி, புதல்விகள், மருமகன் ஆகியோரினால் இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இவ்வாறான தடை உத்தரவை பிறப்பிப்பதற்கு முன்னர் அது தொடர்பாக தம்மிடம் விளக்கம் கோரவில்லை என்றும் இதனால் தமக்கு பாரிய அநீதி ஏற்பட்டுள்ளதாகவும் மனுதாரர்கள் தெரிவித்துள்ளனர். ஊழல் ஒழிப்பு சட்டத்தின் கீழ் இவ்வாறான சொத்துக்களுக்கு தடை உத்தரவு பெற்றுக்கொள்வதற்கு லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு சட்ட ரீதியான அதிகாரம் இருப்பதாக தெரிவித்து உச்சநீதிமன்றம் இந்த மனுக்களை தள்ளுபடி செய்ய தீர்மானித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் கெஹிலி ரம்புக்வெல்லவின் குடும்பத்தினருக்கு சொந்தமான 97 மில்லியன் ரூபாவுக்கும் கூடுதலான பெறுமதி கொண்ட சொத்துக்களை தடை செய்து கொழும்பு மேல் நீதிமன்றம் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் உத்தரவொன்றை பிறப்பித்திருந்தது. அது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் கோரிக்கைக்கு அமைய 3 மாதங்களுக்கு ஒரு தடவை நீடிக்கப்பட்டு வந்தது. அண்மையில் இந்தியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்டு இலங்கையில் பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர் என சந்தேகிக்கப்படும் ஜீவராஜா சுஜீவன், இளங்கோ இசைச்சித்தன் மற்றும் யோகராஜா ஆகியோர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரிப்பதற்கு பயங்கரவாத ஒழிப்பு பிரிவு கோட்டை நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது. அண்மையில் வல்வெட்டித்துறை பகுதியில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட குண்டுகளுடன் இவர்களுக்கு தொடர்பு இருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். அவை எல்டிடியினரால் மறைத்து வைக்கப்பட்டிருந்தவை என்றும் தெரியவந்துள்ளது. சட்டவிரோதமாக படகு மூலம் தமிழ்நாடு சென்றிருந்த இவர்களிடம் எந்தவித ஆவணங்களும் இருக்கவில்லை என தெரியவந்துள்ளது. இந்த மூவருக்கு எதிராக இலங்கையில் பல்வேறு வழக்குகள் விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் தெரியவந்துள்ளது. அனுமதி பத்திரமின்றி யானை ஒன்றை தம்பசம் வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் குற்றவாளியாக கருதப்பட்ட சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள தன்னை பிணையில் விடுதலை செய்யுமாறு கோரி சமரப்புலிகே நிராஜ் ரொஷான் எனப்படும் அலி ரொஷான் என்பவர் சமர்ப்பித்த பிணை கோரிக்கை டிசம்பர் 15ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த பிணை கோரிக்கைக்கு ஆட்சேபனைகளை முன்வைப்பதற்கு அனுமதி வழங்குமாறு சட்டமாதிபர் சார்பில் ஆஜரான பிரதி மன்றாடியார் நாயகம் கோரிக்கை விடுத்தார். இதன் அடிப்படையில் ஆட்சேபனை எதிர்வரும் 28ஆம் தேதி சமர்ப்பிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. உயர் போலீஸ் அதிகாரி ஒருவரின் உறவினர் என கூறி போலீசாருடன் கலகம் ஏற்படும் வகையில் செயல்பட்ட பெண்ணை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு கம்பஹா நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. போலீசாரின் உத்தரவை மீறி 15 கிலோமீட்டர் தூரம் பயணித்த குறித்த பெண் கைது செய்யப்படும் போது உயர் போலீஸ் அதிகாரி ஒருவரின் உறவினர் என தெரிவித்திருந்தார். இந்நிலையிலேயே அவரை எதிர்வரும் 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த பெண்ணிடம் 2 சாரதி அனுமதி பத்திரங்களும் 2 வதிவிட முகவரிகளும் குறிப்பிடப்பட்டிருந்ததாக போலீஸ் விசாரணைகளின் மூலம் தெரியவந்தது.